ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னிமலை வேலவன் சேனலில் இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகிற திங்கட்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி நம்ம குலதெய்வம் கோவில்களில் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்லோகத்தையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம சித்திரகுப்தனை கண்டிப்பாக கும்பிட்டு வழிபட்டே ஆகணும். இந்த சித்திரகுப்தனாரை நம் வழிபடும் போது சிவபெருமானிடத்தில் சென்று நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி சிவபெருமானுடைய திருவருளை நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லமை சித்திரகுப்தருக்குரியதாக இருக்கின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளில் நம்ம குலதெய்வங்களுக்கு சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு வச்சு நம்ம கஷ்டங்களை சொல்லி நம்ம வழிபடும் போது அம்பாளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று உங்கள் குலதெய்வம் கோயிலில் கிரிவலமாக சுற்றி வந்துருங்க. அது ரொம்பவே நல்ல விசேஷமான ஒரு இதாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலவுக்கு ஒரு தேங்காய் வாழை உடச்சி வச்சு குங்குளியம் சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி காட்டி நிலவை பார்த்து நம்ம நிலவுகிட்ட நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த பௌர்ணமி அன்று முழு பௌர்ணமி அன்று நம்ம என்ன வேண்டுறோமோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அதை நிறைவேற்றி கொடுக்கும் வல்லமை அந்த நிலவுக்கு உண்டு. அதனால நீங்கள் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேங்காய் வளை உடச்சி வச்சு நிலவை பார்த்து நீங்கள் வணங்குங்க. உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் சிரமேற்கொள்ளும் போது நம்ம இந்த அபிராமி பட்டரை பற்றி நம்ம நினைக்காம இருக்கவே முடியாது. அபிராமி அமாவாசை அன்று அபிராமி பற்ற இன்றே பௌர்ணமி என்று சொல்லி அதை அம்பாள் பக்தனுக்காக தன் மூக்குத்தியை கழட்டி வானத்தில் வீசி பௌர்ணமி நாளாக உருவாக்கி இன்றளவும் நம் பௌர்ணமியை கொண்டாடி வருகிறோம். இந்த 12 மாதம் வருகின்ற பௌர்ணமியிலே ரொம்ப விசேஷமாக சிறந்த பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க. முருகர் கோவிலில் திருத்தலங்கள் எல்லாத்துலேயுமே கிரிவலம் போவாங்க. எல்லா சிவதலங்களையும் அபிஷேகம் ஆராதனை ரொம்ப அருமையாக நடக்கும். நம்ம கொஞ்சம் வேலைப்பளவுகளை ஒதுக்கிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யுங்க. பச்சை மாவில் தீபம் போட்டுவாங்க. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஸ்லோகம் என்னுடைய குலதெய்வத்து பேரை நான் சொல்லுவேன். நீங்கள் நான் சொல்கிற ஸ்லோகத்திலேயே உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை சேர்த்து இந்த நமஸ்தே சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். வாங்க அம்பாளுடைய நாமத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவேதாரதிகே திரியம்பிகே தேவி அங்காள பரமேஸ்வரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் குலதெய்வம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குலதெய்வ பேரை இதில் நீங்கள் மாற்றிக்கிங்க. மற்றபடி எப்பவும் போல நீங்கள் பௌர்ணமி நாளன்று ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்து அம்பாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.